ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் செல்ல குழந்தையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவுக்குள்ளாகவே எதற்காக நான் உன் கண்ணில் படுவேன் என்று சொன்னேன் தெரியுமா? மங்களகரமான வெள்ளி வருவதற்கு முன்பாகவே உன் மனம் மகிழும்படியாக எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைக்கும்படி நான் செய்ய போகிறேன். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் உனக்கான அதிர்ஷ்டமும் உனக்கான அற்புதமும் கூட உன் வாழ்வில் நிகழப்போகிறது என் செல்லமே. இப்போது இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாரும் உன்னுடைய நலனை எதிர்பார்ப்பதை காட்டிலும் உன்னிடமிருந்து ஏதாவது பலன் கிடைக்குமா என்றுதான் எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அதனால் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து நடந்து கொள்வாயா? எந்த தவறும் எந்த கெடுதலும் எந்த கஷ்டமும் உன் வாழ்வில் வந்துவிடக் கூடாது என்றுதான் கொஞ்சம் உன்னை முன்னெச்சரிக்கையாக இருக்கச் சொல்கிறேன் என் செல்லமே. ஓரிடத்தில் நீ இழந்த அன்பை எல்லாம் வேறொரு இடத்தில் வேறொருவர் மூலமாக நிச்சயம் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கத்தான் போகிறேன். உன் மனம் கொஞ்சமும் கவலைகளில் சிக்காத அளவிற்கு உனக்கான எல்லா இன்பங்களையும் உன் வாழ்வில் நான் கொண்டு வந்து தந்தே தீருவேன் என் செல்லமே. அரிதாக கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் அதிசயமாக நினைக்கும் மனிதர்கள் வேண்டியவுடன் நான் எதையாவது கொடுத்து விட்டால் மட்டும் அதை அலட்சியமாய் நினைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். நீயும் கூட அப்படித்தானே? உனக்கான ஆசீர்வாதங்களையும் அருளையும் கொடுப்பதற்காக நித்தமும் உன்னை தேடி வருவதால் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை கூட கேட்காமல் அலட்சியமாய் கடந்து போய்விடுகிறாய். உன்னுடைய ஒவ்வொரு சின்னஞ்சிறு முயற்சிகளுக்கும் சேர்த்துதான், உனக்கான பயிற்சிகளுக்கும் சேர்த்துதான் உனக்கான வெற்றியை மிக பெரிய அளவில் கொடுப்பதற்காக நான் தீர்மானித்து வைத்திருக்கிறேன். உன் கவலைகள் எல்லாம் தீர்ந்து போய் உன் மனமெங்கும் சந்தோஷம் திளைக்கப் போகிறது. உனக்கான இன்பத்தையும் மகிழ்ச்சியையும் மிக பெரிய அளவில் கொண்டு வந்து சேர்க்கத்தான் போகிறேன் என் செல்லமே. கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கொடுக்கக்கூடிய அந்த அற்புத வாய்ப்பையும் அற்புதமான அதிர்ஷ்டத்தையும் உனக்காக நான் கொண்டு வந்து தர வந்துள்ளேன். ஆர்வ கோளாறு அதிகமாக சிந்திக்க விடாது. எப்போதும் அதிகமாக சிந்தித்து கொண்டே இருக்காமல் ஆர்வ கோளாறினால் அவசரமாக எந்த காரியத்தையும் செய்துவிடாமல் மனதை உன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக்கொண்டு வேலை செய்ய பழகு. விதி அதன் பாதையில் உன்னை வழிநடத்தி செல்கிறது. நீ கஷ்டங்களைத்தான் அனுபவிக்கிறாய் என நினைத்தால் நான் ஒன்று கேட்கட்டுமா? மதி என்கிற ஒன்று உனக்கு எதற்காக இருக்கிறது? விதியை அப்படியே நடத்தவிட்டு நீ கஷ்டப்படுவதற்கா? உன் மதி என்ன சொல்கிறதோ அதன் பாதையில் உன் வேலைகளை செய்ய பழகு. நீ மௌனத்தோடு இருந்தால் அது எப்போதும் உன்னை சந்தோஷமாய் மட்டும்தான் வாழ வைக்கும். நீ புன்னகையோடு இருந்தால் அது மற்றவர்களையும் சேர்த்துமே உற்சாகப்படுத்தும் என் செல்லமே. யாரை எங்கே வைக்க வேண்டும் என்பதை விட நீ எங்கே நிற்க வேண்டும் என்பதை உணர்ந்து கொள்வதுதான் சிறப்பு. மற்றவர்கள் முன்பாக உனக்கு எந்த அளவிற்கு மதிப்பும் மரியாதையும் உரிமையும் இருக்கிறது என்பதை புரிந்து நடந்து கொள் என் செல்லமே. நீ யதார்த்தமாக எல்லாரிடமும் அன்போடும் பாசத்தோடும் உரிமையோடும் நடந்து கொள்ளலாம். ஆனால் அவர்கள் அப்படி உன்னை நினைக்க வேண்டும் அல்லவா? உன்னுடைய அறிவால் ஒரு உண்மையை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் உன்னை ஏமாற்றுவதற்காக அங்கு ஏதோ சதி வேலை நடக்கிறது என்றுதானே அர்த்தம். மனிதர்களிடம் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே எந்த உறவுகள், எந்த மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், எதற்காக எந்த விஷயத்தை எப்படி செய்கிறார்கள் என்கிற புரிதல் எல்லாம் உனக்கு நிச்சயம் வரும். பொறுமையாக இருப்பது என்பது மனிதர்களுக்கு மிகவும் கஷ்டமான விஷயம் என்பதை நான் அறிவேன். ஆனால் உன் வெற்றிக்கான சரியான உறுதியான பாதையே அந்த பொறுமைதானே. முடிந்தளவிற்கு நீ பொறுமையோடும் புன்னகையோடும் உன் வாழ்நாளை வாழப்பார். நிச்சயம் எல்லா விஷயங்களும் சரியாய் நடக்கும். எது எப்போது எப்படி நடக்க வேண்டுமோ அதை அப்பொழுது அதன்படியே நான் நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நீ தர்மத்தை போதித்தாயே, ஆனால் உன் வாழ்விலும் எந்த அதர்மமும் நடக்காமல் தடுக்க முடியும்? இந்த சமூகத்திலும் எல்லா விஷயங்களும் கெட்டு போயிருக்கும் இந்த கலியுக காலத்திலும் கூட உன் பிள்ளைகளை நீ நன்றாய் வளர்ப்பதன் மூலமாக பல குடும்பங்களின் மனநிலையும் மாறும். அவர்கள் பழகக்கூடிய மனிதர்களுக்கும் நல்ல குணங்கள் உண்டாகும். பார்வையால் பார்க்கும்போது இந்த உலகம் மிகவும் அழகானதாகத்தான் தெரிகிறது. ஆனால் பழகி பார்த்தால்தானே இந்த உலகம் போலியானது. ஒவ்வொரு மனிதர்களும் உள்ளொன்று வைத்து வெளியொன்று பேசுகிறார்கள். வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் இருக்கிறார்கள் என்றெல்லாம் புரிய வருகிறது. உண்மை எப்போதுமே கனமாக இருப்பதால் தானே அதை பேசக்கூடிய மனிதர்கள் குறைவாக இருக்கிறார்கள். யார்தான் கனத்தை சுமப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்பது போல யாரும் உண்மையை பேசுவதற்கு தயாராக இல்லாமல் அவ்வப்போது சும்மா சொன்னேன் என்று சொல்லிக் கொள்கிறபடி பொய்யாய் பேசி வாழ்நாளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நீ வெற்றியை பெறுவதற்கு
தனியாக நேரம் எதுவும் இல்லை என் செல்லமே. நீ தொடர்ந்து விடாமுயற்சியோடு இருந்தால் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் நான் உனக்கு வெற்றியை கொண்டு வந்து கொடுப்பேன். வாழ்க்கை என்பது சில நிமிடங்களில் முடிந்து போவதில்லை தானே. ஒவ்வொரு நொடியையும், ஒவ்வொரு நிமிஷத்தையும், ஒவ்வொரு மணி நேரத்தையும் உன் வாழ்வில் மகிழ்ச்சியாகவும் மனநிறைவாகவும் வாழ பழகு. உன்னுடைய வாழ்க்கையில் லட்சியம் என்பது உனக்கான சிறந்ததாக இருக்குமே, ஆனால் நிச்சயமாக அதை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ அமைதியோடு இருந்தால் அதன் மூலமாக 1000 விஷயங்களை உன்னால் சாதிக்க முடியும் என் செல்லமே. வாழ்க்கையில் எப்போதும் தினமும் ஒரே விஷயத்தை செய்து கொண்டிருக்கும் போது அதிலிருந்து மாற்றத்தை உருவாக்க சொன்னால் கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். நடுவில் குழப்பமாக வேறு இருக்கும். ஆனால் இறுதியில் எல்லாமே அழகாக மாறிவிடும். உன்னுடைய மனமும் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களும் மிகவும் அழகானது என்பதை நான் அறிவேன் என் செல்லமே. உன்னுடைய உள் உலகமே உண்மையானது, நிலையானது, அதுதான் உனக்கு சொந்தமானதும் கூட. அதனால் எப்பொழுதுமே உன் ஆள் மனம் சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு அதன்படி நடக்க முயற்சி செய்வாயா? எப்போதும் உனக்கு துணையாய் இருக்கும் உன் வராகியம்மா நீ நினைப்பதையும் ஆசைப்பட்டதையும் நீ அடைவதற்கான நல்வழிகளை காட்டத்தான் போகிறேன். நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. எல்லா விஷயங்களும் நிச்சயமாய் உன் விருப்பம் போல்தான் நடக்கப் போகிறது. இப்போது நீ பார்த்து கொண்டிருக்கும் எல்லா விஷயங்களும் நிலையற்றவை என்பதை நீ கூடிய சீக்கிரம் புரிந்து கொள்வாய். எது நிலையானதோ, எது உனக்கு நிம்மதியானதோ அதை நிச்சயம் உனக்கு தருவேன். கொட்டி கிடப்பதையெல்லாம் நீ அள்ளிக்கொள்ள நினைத்தால் அதில் ஆபத்து மறைந்திருக்கும். எப்போதும் உனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தேர்ந்தெடுக்க பழகு. தேவையில்லாத விஷயங்களை தூக்கி போட்டுவிட்டு போய்கொண்டே இரு என் செல்லமே. முடிந்த வரையிலும் மனிதர்களிடம் பழகும்போது பகையை வளர்த்து கொள்ளாதே. ஏனெனில் இப்போது நீ வளர்க்கக்கூடிய பகை என்பது மற்றவர்களை விஷமாக மாற்றக்கூடியது. அவர்கள் விஷமுள்ள நஞ்சுள்ள ஆளாக மாறி உன்னையும் உன் குடும்பத்தையும் சேர்த்து கூட துன்பத்தை அனுபவிக்கும்படி தவறான வேலைகளை செய்து விடுவார்கள். எப்போதும் எல்லா மனிதர்களும் கவனமாக இருக்க வேண்டும் என நான் சொல்வதின் அர்த்தம் இப்போது உனக்கு புரிகிறதா? நீ வாழக்கூடிய வாழ்க்கையில் நீ போகின்ற பாதைகளெல்லாம் சரியாக இருக்கும் என்று நினைக்காதே. ஏதேனும் ஒன்று தவறாக கூட வாய்ப்பிருக்கிறது. சரியாக நீ சிந்திக்காவிட்டால், தவறான செயலை செய்துவிட்டால் உன் வாழ்க்கையே கூட வீணாகிவிடும். வாழ்க்கை எனும் விஷயத்தை சரியாக வாழ, முறையாக வாழ கொஞ்சம் பயிற்சியும் முயற்சியும் தேவை. உனக்கான எல்லா நல்வழிகளையும் காட்ட உன் வராகியம்மா நான் இருக்கும்போது நீ ஏன் கவலை கொள்கிறாய்? எல்லாவற்றையும் உனக்கு சிறந்ததாக, சரியானதாக, முறையானதாக நான் நிச்சயம் செய்து கொடுப்பேன். உன் விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும். நீ ஆசைப்பட்ட விஷயங்களையெல்லாம் அடைவதற்காக தான் உனக்காக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை உன் வீடு தேடி அனுப்பி வைத்துள்ளேன். ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி.